ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செய்ய போகிறேன். இது 10 கிழங்கு. 10 கிழங்கு நல்லா அவிச்சிருங்க, தோலோடு போட்டு அவிச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்கான் எடுத்து குத்தி பாருங்க வெந்திருக்கான்னு. ஓகே, நான் எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா இடிக்கல் இடிச்சிருங்க. ஒன்று பாதி அது பாருங்க. அதுக்கு ஓவரா கொலைய வேண்டாம். பாருங்க, நான் ஒன்று பாதி இடிச்சிருக்கேன். இடிச்சிட்டு நெத்திலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொல்லலாம் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு கரண்டி போடுறேன். போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா, அடுப்பை குறைச்சிக்கோயா. ஓகே 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 தான் ஓகே தான். பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஒரு கரண்டி கடுகு தாளிப்பு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கரண்டி நிறையா பட்டை மிளகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கருப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறுங்க. ஆனால் இன்னும் கட்டி பூண்டு. ஓகே ஃப்ரெண்ட், உப்பு பார்த்தீங்கன்னா குறைவா போட்டுக்குங்க. ஒரு கரண்டி நிறைய எடுத்து அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கிண்டியாச்சு. நம்ம பொரிச்சு வச்ச நெத்திரியை அப்படியே போட்டு நல்லா கிளறுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில். என்னாச்சும் நான் பண்ணுறேன் நீ. ஓகே ஃப்ரெண்ட், உருளைக்கிழங்கு நெத்திரி போட்ட பொடி மாசம் ரெடி. இது வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து அவசரத்துக்கு கறி எதுவும் இல்லைன்னா கூட இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு எதுவுமே இல்லைன்னா இதுலேயே சாப்பிடலாம் சோறு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ